How many of you feel protected? யாரெல்லாம் வந்து vulnerable feel பண்றீங்க? Or how many of you are feeling insecure? Not right now. In the recent past, யாருக்காவது insecurity இருந்திருக்கா வாழ்க்கையில? யாராவது நம்மள இல்லையா இருந்ததே இல்லையா? இல்லை, நல்ல விஷயம். If you didn't have it, that's a great thing, you know. But let me tell you, not a single man or woman, most of the people who are living in this world would have gone through some kind of insecurity. Insecurity na like you feeling exposed and nobody to protect you. யாருக்காவது ரோட்ல போகும்போது அப்பா அம்மாவோட திடீர்னு தொலைஞ்சு போனா ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? கூடவே போயிட்டு இருக்கோம், திடீர்னு காண போயிடுவோம், எங்க போறோம்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் எல்லா மனுஷிக்கும் வருது. It's a normal thing. And today I'm going to talk to you about the protection of God. How God protects. That is what we read in today's Bible reading, Psalm 121. அது வந்து ரொம்ப காமன் சாம். எல்லா வீட்லேயும் ஊருக்கு யாராவது போனாங்கன்னா அதை படிப்பாங்க இல்லையா? 121 சங்கீதம் படிங்க, ஒரு ஆசீர்வாதமான சங்கீதம். ஸோ பிஃபோர் ஐ கெட் இன்டு தி ஆக்சுவல் சர்மன், ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். There was a boy who went for a holiday with his family and came back. வந்த பிறகு பார்த்தா his house was robbed. வந்து பயங்கர ஷாக் ஆயிடுச்சு அந்த ஃபேமிலிக்கு. என்ன பண்ணாங்க? This is not the first time it's happening. This happened for the third time. ஒரு சின்ன ஹாலிடேக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தா வீடு வந்து உடஞ்சிருக்கு. அந்த பையன் சொன்னா, அப்பா ஐம் ஃபீலிங் வெரி அஃப்ரைட், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க ஏதாவது பண்ணி இது பண்ணுங்க, இதே மாதிரி நடந்துட்டு இருந்துச்சுன்னா எப்படி இதுன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, சரி ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, நிறைய தடவை ஆயிடுச்சு, அதனால we have to do it strategically, we have to plan. சும்மா வந்து நம்ம பூட்டு போட்டுட்டு போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாக்க நடக்க மாட்டேங்குது. So what we'll do, I'll take control of it, I will give you total protection, I will protect this house ன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவங்க அப்பா, முதல்ல ஒரு தடுப்பு சேவரை போடுறாரு. முன்னாடி போட்டு கேட் ஃபென்ஸ் எல்லாம் போட்டு நல்ல லாக் காரெல்லாம் போட்டு, அப்புறம் என்ன பண்றாரு, ஒரு நல்ல பிரீட், ஒரு டாக், பெரிய ஜெர்மன் ஷெப்பர்டை வாங்கி வீட்டில் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, வீட்டை சுற்றி அலாம் போடுறாரு. இதெல்லாம் பண்றதுக்கு பார்த்தா எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா, ஒரு டேக் சம் டைம், ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆயிடுது. இந்த பையன் வந்து சொல்றாங்க, என்னப்பா இது, நான் ஒரு வீடை ப்ரொடெக்ட் தான் பண்ண சொன்னேன், நீங்க என்ன இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, 1 வருஷமா வீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, உடனே டக்குன்னு ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சா பண்ணிருக்கணும், இல்லாட்டி என்ன அப்படியெல்லாம் வரப்போறான் திருடன் அப்படின்னு அந்த சின்ன பையன். அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, ப்ரொடெக்ஷன் உனக்கு கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு தான் தெரியும் அதை எப்படி கொடுக்கணும், நீ வந்து என்கிட்ட சொல்லாத நான் என்ன பண்ணணும், இட் வில் டேக் டைம் டு accomplish all these protective measures அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. எனக்கு பிரியமானவர்களே, on a serious note, this is a story which I wanted to put forward to you as a foundation. நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறது யாரோட வேலை? ஆண்டவரோட வேலை. It is not your job or my job to protect ourselves. We cannot do it. இல்லையா? யாரோ சொல்றீங்களா நான் என்ன காப்பாத்தி பண்ணிட்டு சொல்ல முடியுமா? Let me tell you, there is nothing wrong or different from trying to protect ourselves. நம்ம என்ன பண்றோம், ஒரு நல்ல கார் வாங்குறோம், பார்த்தோம் என்ன பண்றோம், பெஸ்ட் சேஃப்டி ஃபீச்சர் பார்த்து வாங்குறோம். ஒரு போலீஸ் இருக்கிற ஊரா போய் பக்கத்துல போலீஸ் இருந்துச்சுன்னா நமக்கு செக்யூர்டா ஃபீல் பண்றோம் இல்ல, திருடங்க ராபரில இருந்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, தே பில்ட் டிஃபென்சஸ், டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லாம் வச்சுக்குது இல்ல. இப்போ அமெரிக்கா பாத்தீங்கன்னா இட்ஸ் தி பிகெஸ்ட் டிஃபென்ஸ் கண்ட்ரி. அவங்க கண்ட்ரியை வந்து இன்ஃபில்ட்ரேட்டே பண்ண முடியாது, ஏன்னா ஃபாரின் இன்வேஷன் வரக்கூடாதுன்னு. அதே மாதிரிதான் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் உங்களுக்கும் எனக்கும் அந்த மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை. பட் the protection what we need is should be a spiritual protection. Physical protection கிடைக்கணும்னா அது முதல்ல நமக்கு என்ன வேணும்னா, we should be mindful of the spiritual attacks we will be having in our lives. அது நமக்கு முதல்ல வந்து we have to be conscious, we have to open our minds and know. That is why we need to read the Bible. We need to come to the church. We need to listen to the pastor speak.
இல்ல அப்ப என்ன ஆகும்னா ஆண்டவர் வந்து கூட பேசுவார். பேசும்போது என்ன ஆயிடும், your eyes will be slowly exposed to the hidden things. So அப்ப என்ன ஆகும்னா automatically God will start to work. அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, when we try to protect ourselves, when we try to keep ourselves in a comfort zone, என்ன ஆயிடுதுன்னு பார்த்தோம்னா we are exposed. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம நல்லா வந்து கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா the devil or the evil one will be watching over you, will be sitting right next to you without even knowing that we are being monitored. அததான் வந்து ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு ஃபவுண்டேஷனா சொல்லிட்டு, I want to encourage you to carefully listen to this sermon. ஏன்னா இது வந்து it is not a ஒரு எப்படி சொல்றது, it is not a very straightforward sermon. It may sound to be straightforward, God is giving protection அப்படின்னா சிம்பிளா தான் தெரியும். ஆனா அதுக்கு நிறைய உள்ளார்ந்த அர்த்தங்கள் இருக்கு இல்லையா, மல்டி லேயர்ட் இருக்கு. நான் வந்து ஒரு படம் பார்த்தேன் over the weekend. இதை வந்து சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அப்புறம் see, I personally believe that watching a movie is not wrong. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, being a pastor, what you want to watch the movie. அந்த படத்தை பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணோட இது ஒரு சீன் வரும், அதில் அவங்க அம்மாவோட அப்பாவோட இருக்கும். அப்போ அந்த பொண்ணு சொல்லும், எனக்கு வந்து உங்களை ஏன் பிடிக்குதுன்னா பிகாஸ் யூ ஆர் வெரி லவ்விங்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவோம். ஆனா எனக்கு இந்த அங்கிளை ஏன் பிடிக்குது, அவங்க அப்பான்னு தெரியாது, அந்த அங்கிளை ஏன் பிடிக்குது அப்படின்னு சொன்னா he is giving me protection அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. we need to take all those spiritual insights even from a movie. we should not say oh அதெல்லாம் வந்து மூவி கெட்டதுன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரோட பிள்ளைங்க ஒரு தீமையான காரியத்துக்குள்ள நடந்து போகும்போதும் அங்க வந்து ஆண்டவர் வந்து பேசுவார். அதை தான் வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ஸோ அந்த மீனிங் என்னன்னா, so God is a God, we call God father and mother. நம்ம தாயும் தந்தையுமா இருக்கிறான்னு சொல்றோம். அப்ப என்னன்னா, he is the same loving God, at the same time he is a very protective God இல்லையா. ஸோ அது நம்ம மனசுல வச்சுப்போம். இன்னைக்கு இந்த டெக்ஸ்ட் இப்ப நம்ம படிக்கிட்ட அந்த 121 சங்கீதத்தை மூணா வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு we are going to finish off the sermon. The first thing is we read that யாராவது படிங்க, தமிழ் இல்ல இங்கிலீஷ்ல ஏதாவது படிங்க பைபிள்ல. 121 சங்கீதம் 1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. ஃபர்ஸ்ட் அதுதான், எங்க இருந்து நமக்கு ஒத்தாசை வரும்? ஃப்ரம் காட், நாட் ஃப்ரம் men or women. So படிங்க, அந்த கருத்து படிங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உன் காலை தொடராட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. போதும். So the very first point I want to emphasize or focus is, he will not let your foot slip, he who watches over you will not slumber. அப்படின்னா என்னன்னா, உங்க காலை நீங்க ஒரு இந்த இது ஏன் எழுதுனாங்கன்னு தெரியுமா? இந்த 121 சங்கீதம், when the Israelites were in immense pain and trouble, they were wandering from place to place. அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல ஒரு கூக்குரலா எழுதிட்டாங்க. நான் இப்போ இது ஒரு 2000 இயர்ஸ் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, more than 2000 இயர்ஸ் இந்த சங்கீதம் எழுதி ஒரு 3000 வருஷம் இருக்கும். ஆனா ஜூயிஷ் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, whenever they go to pilgrimage, அவங்களோட லைஃப்ல வந்து ஜெருசலேமுக்கு போவாங்க. from whichever part of world they will as a family, as individuals, they all go to இப்போ இந்த காசி யாத்திரைக்கு போற மாதிரி போவாங்க. அப்ப என்ன பாடுவாங்கன்னா, இந்த 121 சங்கீதத்தை பாடுவாங்க. அப்ப போகும்போது என்ன ஆகும் பாருங்க, அவங்களுக்கு என்ன ஆகும், அதுதான் இந்த கால்களை தள்ளாட விட்டார். he will not make me stumble. என்ன பண்ணுவாங்க, நடந்து போகும்போது கல்லு தடிக்கு விழுந்துருவாங்க. இதுல இருந்து நம்ம வந்து இதை நான் சொல்லும் போது நீங்க என்ன இது மாதிரி இப்படி ஒரு இதா இருக்குன்னா, the protection which we need is from ourselves. உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு யார்கிட்ட இருந்து வேணும்? நம்ம கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு. ஏன்னா when you are traveling you will stumble upon a rock. ஒரு கல்லுல கால் பட்டு உள்ள போவீங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அந்த கல்லு வந்து என்ன இடிச்சிருச்சு அப்படிங்க இல்லையா? கல்லு நடந்து வந்துச்சா? Do you get my point? உங்கள் கால்களை தள்ளாட விட்டால் உங்களை காக்கிறவர் உறங்க. So the God who is vigilant, who is watchful, is saying that when you are walking, when you are having trouble in your life, when you are going through all those things and you are longing for protection, you need not, the first thing is we have to have in mind
is the protection is not from the outside source. நமக்கிட்ட இருந்தே நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வேணும். புரியுதா? ஸோ நமக்கு நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் எனிமீஸ். ஸோ நான் வந்து இந்த தியாலஜிக்கல் ட்ரைனிங்லாம் போயிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, கிறிஸ்டியன் ரிலிஜனுக்கும் மற்ற ரிலிஜன்ஸ்க்கும் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா, மற்ற ரிலிஜன் எல்லாரையுமே வந்து நல்லவங்களா பாக்குது. கிறிஸ்டியன் ரிலிஜன் தான் பிறந்ததுலேருந்தே நீ பாவின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரி லிபரல் தியாலஜிக்கல் ஸ்கூல்ல வந்து சொல்லி கொடுத்தாங்க. அது உண்மைதானே? என் தாய் என்னை பாவத்திலே உற்பவித்தார் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். So we are very sinful அப்படின்னு சொல்லிட்டு we talk about the original sin. But let me tell you that is true. நாம we cannot be 100% pure. அதுதான் நம்ம இன்னைக்கு முதல்லயே பார்த்தோம் இல்லையா, பாட கேட்டோம், ஜெபம் பண்ணும்போது கேட்டோம், that God is the one who is holiest of the holy. ஆனா unfortunately என்ன நடக்குதுன்னா, every person, every individual, every church tries to claim that they are holy. இப்ப நான் வந்து இங்க நின்னுட்டு இதெல்லாம் பேசுறதுனால நான் பரிசுத்தவன் ஆயிடுவேன்? ஆக முடியுமா? I can never be holy. But at the same time, conflicts between churches, between individuals happen because they try to claim that that guy is bad and I am good. அவன் பண்றது தப்புப்பா, அவன் சர்ச் சரியில்லைப்பா, நான் பண்றதுதான் ரைட் இல்லையா? half of it, 90% of the conflict happens because we try to claim God without even knowing that. So that is the implication. உங்கள் கால்களை தள்ளாட விட்டார்னா என்ன? முதல்ல நம்மளை நாம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அண்ட் how will this எப்படி ஆண்டவர் நம்மளை வந்து இதுல இருந்து பாதுகாப்பாருன்னு பார்த்தோம்னா, முதலாவது காரியம் அவர் தூங்க மாட்டார். நீங்க இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க, God never sleeps. But in some other பேர் சொல்ல விரும்பல, இந்த பேகன் ரிலிஜன், நான் கிறிஸ்டியன் ரிலிஜன்ஸ்ல பார்த்திருப்பீங்க, கடவுள் வந்து தூங்குற மாதிரி போஸ்ட் கொடுத்து பார்த்திருக்கீங்களா? இல்ல, I know who I'm talking about. So கடவுள் தூங்குவாரு, ரெஸ்ட் எடுப்பாரு, சாப்பிடுவாரு, ஜாலியா இருப்பாரு, எலிமலை போவாரு, எல்லாம். So see, that is their imagination of God. ஆனா நம்ம கர்த்தர் என்ன பண்றாரா? He will never sleep. அவர் வந்து உறங்கா. He will always be vigilant. He's been mindful of you, he's been mindful of him, he's been mindful of her at the same time. ஏன் அப்படின்னா அவர் வந்து தூங்கவே மாட்டார், கொஞ்ச நேரம் கூட அவர் ரெஸ்ட் எடுக்க மாட்டார். அவர் தெரியும் 24/7 அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட தெய்வனை நம்ம இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, we need protection from God இல்லையா? ஃபர்ஸ்ட் அது கரெக்டான நல்ல விஷயம் தான். ஆனா என்ன எடுத்து பாருங்க, ஒருத்தர் வந்து நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ ஒரு 24/7 பார்த்துட்டே இருக்காரு. என்ன எப்படி இருக்கும்? நீங்க எப்படி இருப்பீங்க சொல்லுங்க? பட் தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் வித்அவுட் அவர் நாலேஜ். ஆண்டவர் வந்து நம்ம கூடயே இருக்க, நம்ம ஒழுங்கா இருக்குமா, நம்மளோட வார்த்தை எப்படி இருக்கு? இல்ல சின்ன விஷயம், ரோட்ல போறோம், டக்குன்னு யாராவது ஒருத்தர் கிராஸ் பண்ணிடுறாங்க, we lose our temper, we use some words இல்லையா? அந்த சின்ன விஷயத்தை கூட ஆண்டவர் வந்து உண்மையா இருக்கணும்னு சொல்றாரு. நான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து I want to quote myself as an example. ஏன்னா மற்றவங்களுக்கு நான் வந்து எப்பவுமே குறை சொல்லி பழக்கம் கிடையாது. So I want to tell what I did few days back. ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வச்சிருந்தேன், ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு ஹெட்ஃபோன்ஸ், நல்ல ஒரு JBL நல்ல எக்ஸ்பென்சிவ் ஹெட்ஃபோன்ஸ். மோனிகா வந்து அந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து வேணும். So she always, அது நிஜமா என்னன்னு தெரியல, she wanted a good headphones. I always kept teasing her. என்னோட ஹெட்ஃபோன் நீ தொடக்கூடாது, தர முடியாது அப்படின்ட்டே இருப்பேன். பார்த்தா வேலையில ஒரு பையன் வந்து, ஒரு ஃப்ரெண்ட், ஒரு வெள்ளக்கார பையன், அவன் வந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வச்சிருந்தான். அவனை பார்த்து இதெல்லாம் என்ன ஒரு ஹெட்ஃபோன்ஸ், சும்மா 3 ஹெட்ஃபோன்ஸ் வாங்கி பிஞ்சு போயிடுச்சு அவனுக்கு. ஏன் ஹெட்ஃபோன்ஸ் வந்து என்ன ஹெட்ஃபோன்ஸ் தெரியுமா, சூப்பர் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு. I did it just for fun. நீங்க நம்ப மாட்டீங்க, என் மனசு வந்து ஒரு மாதிரி இருக்கு, என்னடா சின்ன விஷயம் தான் நம்ம வந்து அவனை நோண்டிட்டே இருக்குமே, இரிட்டேட் பண்றோமே. But I was doing it just for the fun sake. ஆனா ஆண்டவர் அதை கூட என்கிட்ட விரும்பல. What he did, that same evening when I did all these naughty things, I came home, பார்த்தா என்னோட உடையவே நல்ல இவ்வளோ பெரிய ஹெட்ஃபோன்ஸ் JBL துண்டா உடைச்சிருக்கேன். It's very expensive, $500 அந்த ஹெட்ஃபோன்ஸ். என்ன பண்றது? மேஜிக்ல என்னன்னு தெரியல, நான் பார்க்குறேன் உடஞ்சி கிடக்குது, எடுக்கிறேன், இட் வாஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு தெரியல, போயிடுச்சு அவ்வளோதான். இமீடியட்லி சம்திங் ஸ்ட்ரக். அந்த பையனை இன்னைக்கு காலையில நீ சொன்னீங்க ஓட்டோ ஹெட்ஃபோன்ஸ் வாங்கிட்டு நீ வச்சிருக்க 3 ஹெட்ஃபோன்ஸ் உடையுதுன்னு சொல்லிட்டு, I got the shock of my life and I felt very scared because I felt that God wants to travel with me, He wants to walk with me, He wants to even என்கிட்ட இருக்கிற சின்ன கெட்ட குணத்தையும் அவர் எடுக்கிறதுக்கு அவர் விரும்புறாரு.
ஸோ அதனால தான் சொல்றேன், God is a God who is 24/7 watching God. பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா தமாரா தான் அதை நினைச்சிருச்சு. But still, you know, that is how I can relate. Because I want to know why it happened. And I know it is because of what I did, silly thing in the morning. God will do things even through children. What is போட்டாரு? ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் மாத்தல. So எனக்கு பிரியமானவர்களே, I want to emphasize that in your life too. So the first thing is, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தப்பான காரியம், if you are feeling unprotected, the protection you need is from yourself. உங்ககிட்ட இருந்து தான் உங்களுக்கு முதல்ல ப்ரொடெக்ஷன் வேணும். ஆண்டவர் அதை எனேபிள் பண்ணுவார். யாராவது யூதா 1:24 சொல்றீங்க. Jude chapter 1 verse 24. யூதா 1:24. Now unto him that is able to keep you from falling and to present you faultless before the presence of his glory with exceeding joy. And is able to keep you from Exceeding joy. falling. Falling, yeah. உங்களை விடாதபடி அவர் காத்துக்கொள்வார். So படிப்படிவா. So this is the first thing. Let this be like marked in your hearts. The second thing I want to mention is shelter from our circumstances. The first thing is protection from our own personal characters. The second thing is யாராவது 5வது வசனமோ இதுல 121 சங்கீதம் Psalm 121 5 and 6 படிங்க. Jehovah's shade upon the right hand, sun shall not smite thee by the day, nor the moon by night. என்னவா உங்களுக்கு பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. So God is saying that இதே again the Jewish people were traveling, அவங்களுக்கு நடந்து போகும்போது வெயில் தொல்லை தாங்க முடியாம பாடின பாட்டு இதெல்லாம். So நம்மளுடைய வாழ்க்கையிலும் it is not literally I am sweating wearing this coat. நீங்க உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த சாதாரண ஒரு ஹீட்டே தாங்க முடியல. ஜஸ்ட் இமேஜின் ஒரு டெசர்ட்ல நீங்க நடந்து போறீங்க, எவ்வளவு இதா இருக்கும். யூ கேன் ரிலேட் தட் இன் யுவர் பர்சனல் லைஃப்ஸ். நம்ம வந்து பிசிக்கல் இது மட்டும் இல்லை, it could be anything. You may be intimidated or you may be like vulnerable with your job. வேலை செய்து நான் என் லைஃப்ல நான் போயிருக்கேன். ஸோ என்னடா இது இவ்வளோ காம்படென்ட்டா இருக்கும், பட் we are working in a very incompetent role. நமக்கு கீழே இருக்கிறவங்க டக்குன்னு மேல போயிடுறாங்க, நம்மளால பண்ண முடியல. There are so many things which can happen. Some want to settle in this country, but it will get delayed. But let me tell you, if God is your protector, not man, not woman, not the circumstances, but if God is your protector, He will என்ன பண்ணுவாங்க, உங்களை எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நீங்க போனீங்கன்னாலும் அதுல இருந்து உங்களை விடுவிச்சுடுவாங்க. அதுதான் வந்து இம்ப்ளிகேஷன். நீங்க வந்து உங்களை வெயிலோ குளிரோ எதுவும் சேதப்படுத்தாது. So you will always be protected by the Almighty God. ஆனா அதுக்கு வந்து இன்னொரு ஒரு உவமையை நான் சொல்ல ஆசைப்படுறேன். Since we all know that God is omnipotent, He is present everywhere. ஆனா அந்த ப்ரொடெக்ஷன் உங்க வாழ்க்கையில இருக்கணும்னா என்ன பண்ணுவோம்னா, just imagine what cannot separate you, Praveen. உன்னோட லைஃப்ல ஒன்னு வந்து விட்டு பிரியாத காரியம் இருக்கு இல்ல. For anybody there is one thing which nobody can be separated from. அது வந்து ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் பிஹேவியர். நார்மலா சொல்றேன், பிசிக்கலா சொல்றேன். உங்களை விட்டு ஒரு காரியம் பிரியவே பிரியாது. இப்போ ஏப்ரல் ஓடிட்டு இருக்கான், அவன் சுத்தி சுத்தி ஒன்று ஓடிட்டு இருக்கு. என்னது? அன்பு. அன்பா? நிழல். Can you separate a shadow from a person? You cannot. You can never do it. இல்லையா? So ஆனா அந்த ஷேடோ வந்து ஒருத்தர் லைஃப்ல வந்து இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ண தேவையில்ல. ஆனா என்ன யூ ஹேவ் டு பீ லைட். இல்லையா? நீங்க டார்க்ல இருந்தா ஷேடோ இருக்கலாம், டார்க்ல இருந்தா என்ன ஒன்றும் வராது, நீங்க இருப்பீங்க அவ்வளவுதான். there will be no shadow. ஆனா கொஞ்சம் வெளிச்சம் உங்க மேல பட்டாலே என்ன ஆகும்? the shadow will be
shown. So if you want God's protection in your life, He will be your shadow. For that shadow to be following you, what you need to do? Be in light. நீங்க நிறைய பேர் என்ன பண்றோம்னா, we want protection எல்லாம் பண்றோம், God என் கூடவே வரணும் பண்றோம். ஆனா என்ன பண்ணிடுறோம்? டார்க்னஸ்ல போயிடுறோம். போய் கம்ஃபர்டபுளா God எல்லாம் இங்க இருக்காருப்பா, ஆனா I will be in my own space அப்படின்னு சொல்லிட்டு we leave the light and get into darkness. அப்ப என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் உங்களை ஃபாலோ பண்ண மாட்டார், விட்டுருவாரு. அவரோட பிரியமான பிள்ளைகளா தான் இருப்பீங்க, ஆனா அவரோட ப்ரொடெக்ஷனை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க. So that is the second thing. So the first thing, யாரோ சொல்லுங்க பரவாயில்ல, first thing என்ன சொல்றேன்? ரெண்டு காரியம் தான் சொல்லுங்க, மூணாவது காரியம் சொல்லி முடிக்க போறேன். அந்த 121 சாம்லே ரெண்டு இது சொன்னேன். First thing, he protects you from yourself. நீங்க கால்ல தட்டி விடாதபடி உங்களுக்கு பாதுகாக்கிறார். ரெண்டாவது, he is protecting you from your circumstances because he is following you like a shadow. For that you need to be in light. So the third and the final thing is, he is defending us from evil. இது ரொம்ப சீரியஸ், எல்லாருக்கும் பிடிச்ச காரியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் சொல்லும் போது எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன நம்மளே இவர் இப்படி சொல்லிட்டாரு, நம்மளே நமக்கு எதிரிட்டாரு. ஆனா இது எல்லாருக்குமே பிடிச்ச, எனக்கும் பிடிச்ச காரியம். ஏன்னா the real devil or the enemy who is from outside. இப்ப நம்மளே நம்ம கெட்டவன் சொன்னா பிடிக்காது இல்லையா? சோ வெளியில இருந்து வர எனிமியை எப்படி ஆண்டவர் நம்ம காப்பாத்துறாருன்றத நம்ம பார்க்கிறோம். யாராவது படிங்க verse 7 and 8. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வாரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். Isaiah 54 1 to 17 படிங்க. ஏசாயா 54:17. No weapon that is formed against thee shall prosper, and every tongue that shall rise against thee in judgment thou shalt condemn. This is the heritage of the servants of the Lord, and the righteousness is of me, said the Lord. பாருங்க என்னது, திரும்ப படிங்க. No weapon that is formed against thee shall prosper. No weapon that is formed against thee shall prosper. ஆனா அதுக்கு என்ன cross, திரும்ப படிங்க, அது அப்படியே கூட படிச்சிட்டே போங்க. And every tongue that shall rise against thee in judgment thou shalt condemn. Okay. This is the heritage of the servants of the Lord. போதும். This is the heritage of the servants of the Lord. யார் நம்பலாம்? அவருடைய வேலைக்காரன். சும்மா காமன் மேன் சொல்ல, அவர் என்ன சொல்றாரு? என்னோட வேலைக்காரனா நீ இருந்தா, வேலைக்காரனா not only preachers like me, like you and me, everybody, like including you, me, and all the Christian believers who know that Jesus Christ alone is God, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆயுதமும் உனக்கு எதிராக வாய்க்காது. So no weapon shall rise up against you. Every tongue which is raising up against you will be put to shame. உனக்கு எதிராக யாராவது ஒருத்தர் பேசினாங்கன்னா, ஆண்டவர் is protecting you. இல்லையா? So let me be very specific in saying that God is a God who loves every one of us. அந்த படத்தோட கதையில மாதிரி அவர் அன்புள்ள தேவன், அவர் ப்ரொடெக்ட் பண்ற தேவன். He is a God who wants to protect you. ஆனா at the same time we have to have this in mind that he is expecting something from us. அது என்னன்னா, அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கணும், அவருடைய பரிசுத்தத்துல நம்ம நடக்கணும். ஈவன் அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஹெட்ஃபோன்ஸ் உடைஞ்சு போனது. He expects the smallest possible holiness or the perfect living in a Christian's life. The more you want to be protected, the more God is expecting. Many will say, oh, this guy is speaking about too many things which is God is expecting. Grace pathina அவர் பேச மாட்டேங்கிறார், கிரேஸ் இருந்தா இதெல்லாம் கவர் ஆயிடும். That is another theological concept or a debate which many people will have, because Christianity can be interpreted in many different ways. Anna, let me tell you, for a common man, for a layman like you and me, this is more than enough. ஆண்டவர் நம்மளோட இருக்காரு, ஆண்டவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றாரு. அவர் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சில காரியங்களை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அதுபடி நம்ம நடக்குமான்னு பார்க்கணும். எனக்கு பிரியமானவர்களே, I want to conclude my sermon by saying that when you are walking, you will stumble, definitely. இல்ல, உங்க வாழ்க்கையில நடந்து போயிட்டே இருப்பீங்க, என்னடா இதுன்னு தட்டி விடுவோம். அது உங்களால நடக்கிற காரியம். But God is protecting you from that. The second thing is your
intimidated by your situation and your circumstances, கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இல்லை அதே மாதிரி உங்களோட ஒர்க் பிளேஸ், இல்லாட்டி உங்க சூழ்நிலை இல்லை எதுவுமே மாறாம உங்களோட சொல்ல பண்ணலாம். God is protecting you from that. That is the second thing. Finally, God is saying that be my child. I want you to walk in light. நடந்தீங்கன்னா He will give you the complete protection. ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களையும் இந்த திருவார்த்தைகளையும் ஆசீர்வதித்து உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் பதிய வைத்து காப்பார்கள். ஆமாம்.